மதுரையில மாநாட்டுல அனுமதி கேட்டாரே மறுத்தாங்களா? விக்கிரவாண்டி விசாவில் அனுமதி கேட்டாரே மறுத்தாங்களா? அதற்கு முன்னாடி இதே இடத்துல ஏடிஎம்கே கூட்டம் நடந்துச்சு, மறுத்தாங்களா? அப்ப இவர் கூட்டம் அதிகமா வரும், ரொம்ப சந்தோஷம், எல்லாமே மாநாடு மாதிரி போடுங்க. திரு எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் போறார், சட்டமன்ற தொகுதி வாரியா போறார், சரிங்களா? ஒவ்வொரு தொகுதி கடந்து போறார். அதே இடத்துல எடுத்திருக்காரு, அது கரூர் சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும், புரியுங்களா? கரூர் சட்டமன்ற தொகுதி மட்டும். நீங்க ஈரோட்ல கொடுமுடி ஒருத்தர் இறந்திருக்கிறார், சரிங்களா? நீங்க மாவட்டத்துக்கு ஒன்னா நீங்க போறீங்க, அக்கம் பக்கத்து மாவட்டக்காரங்க வர்றாங்க. அப்ப நீங்க தானே வெளியே கொண்டு போய் நடத்தணும். நீங்க கேட்ட இடமே சிட்டிக்குள்ள தானே. நான் சொல்றேன், அரசாங்கம் மறுத்து வேற ஒரு இடம் கொடுத்துச்சு, சரி, நீங்க கேட்ட இடம் எப்படிப்பட்ட இடம்? அது என்ன பைபாஸ் சாலையில அவுட்டர் ரோடா? யாராவது எந்த காவல்துறை அதிகாரியாவது நீங்க அவுட்டர்ல கேட்டு இல்ல நீங்க வாங்க மவுண்ட் ரோட் பஜார் நடத்துங்க கேட்பாங்களா? டீனர்ல ரங்கநாத் ஸ்ட்ரீட்ல கூட நடத்துங்க சொல்லுவாங்களா? ரங்கநாத் ஸ்ட்ரீட்ல நீங்க ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணி கேக்குறீங்க, அனுமதி கொடுப்பாங்களா? அனுமதி கொடுத்தா என்ன செய்வீங்க? சந்தோஷப்படுவீங்களா? பியூட்டிஃபுல் அப்படி சொல்லுவீங்களா? அப்ப நெருக்கமான இடத்துல கொடுக்க கூடாது. இதுதான் நம்ம தெரிஞ்ச வேண்டிய. என்னையும் அடைக்க பாக்குறீங்க, உங்களுக்கு யாருங்க, நீங்க ஏன் அடைச்சுக்கிறீங்க? நீங்க கேட்ட இடம் எந்த இடம் கேளுங்க, நீங்க வெளியில போய் கேளுங்கன்ற. மாவட்டத்துக்கு வெளியே வாங்க, ஊர் எல்லைக்கு வெளியே வாங்க, ரோட்டுக்கு வெளியே வாங்க, நாங்க ஓரத்தில் இருக்கக்கூடிய இதுல போடுங்க, புறம்போக்கு நிலத்தை எடுங்க. நீ யார் கேட்கிறவங்கள நல்லா உட்காந்து போடுங்க. நீங்க சிட்டிக்குள்ள போட்டு வச்சுட்டு மணிக்கூண்டு வாசல்ல தான் போடுவேன், மவுண்ட் ரோட் கீழே தான் போடுவேன் சொல்லி நீங்க சொல்லிவிட்டு அப்புறம் கேட்டா நீங்க கேட்ட இடங்கள்ல ஏதாவது புறநகர் பகுதிகளா? எல்லாம் நகர் பகுதிகள். நீங்க தான் உள்ள கேட்கறீங்க. அப்ப காவல்துறை என்ன செய்யுதுக்கு? காவல்துறை நியாயமா அனுமதி கொடுத்துருக்க கூடாது. கொடுக்கலன்னா அதுக்கு பாலிடிக்ஸ் பண்ணுவீங்க. RSS தான் கொடுத்திருக்காது காவல்துறை, அது தாவேகா கொடுத்தானும்ல.